சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, நாம இன்னைக்கு வெளியில போறோம்னு சொன்னல, நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்ட மேடம். ஆனா எங்க போறோம்? கம்பெனி விஷயமா பேசுறதுக்கு என் கம்பெனி ஆளுங்கெல்லாம் வராங்க. அவங்க கூட எனக்கு ரெசார்ட்ல மீட்டிங் இருக்கு. அதுக்கு தான் நான் போறேன். நீயும் என் கூட வரணும். வரலாம்ல? வரேன் மேடம். ஆனா மேடம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சொல்லிடலாம். வா. சரி. குணா, 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 எங்க இருக்க குணா? சொல்லுங்க அண்ணே. குணா, என் கம்பெனியோட மீட்டிங்காக நான் ஒரு ரெசார்ட்டுக்கு போறேன். அதுக்கு நான் அஞ்சலியையும் கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நான் இவளை கூட்டிட்டு போலாம்ல? ஐயோ, என்ன அண்ணே இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? தாராளமா கூட்டு போங்க. தேங்க்ஸ் குணா. இல்ல அண்ணே, கவி கூட ஃப்ரீயா தான் இருக்கா. அவளையும் வேணும்னா கூட்டிட்டு போங்களே. அங்க எனக்கும் என் கம்பெனி ஆளுங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டா கூட இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் அஞ்சலியை கூட்டிட்டு போறேன். ஓஹோ. கவி அப்படி கூட மாட ஹெல்ப் பண்ணுவாளா? அஞ்சலினா எது சொன்னாலும் யோசிக்காம பண்ணுவா. கவிய கூட்டிட்டு போனா கவிக்கு நான் தான் ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடும். என்ன நீ என்ன விஷயம்? நான் ஒரு மீட்டிங்காக ஒரு ரிசார்ட்டுக்கு போறேன். அங்க நான் அஞ்சலியும் கூட்டிட்டு போறேன். இத நான் எல்லார்கிட்டயும் சொல்லணுமா? ஐயோ அண்ணி, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே தான் நான் என்னன்னு கேட்டேன். சரி சரி செல்வா, குணா, வரேன். போயிட்டு வாங்க. வா அஞ்சலி. கார்ல ஏறு. என்னன்னு தெரியலையே பத்மா. திடீர்னு அந்த டிராமாக்காரியே நாட்டாம மீட்டிங்னு சொல்லி கூட்டிட்டு போகுதே. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கே. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்னவா இருக்கும்? குணா, சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துட்டா சந்தோஷம் வீட்டை விட்டு வெளியே போயிடும். பாத்துக்க. வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் கிரிஞ்சியாவே பேசிக்கிட்டு இருப்பாரு. பூமராங். இங்க பாரு, எல்லாமே பக்கா பிளானா உனக்கு சொல்லியிருக்கேன். உங்க ஆளுங்க ஏதாவது சொதப்புனானுங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். பாத்துக்க. சரி சரி சரி, நான் கூப்பிடுறேன். போன வை. நீயாமா? நான் வேற யாரோ வந்துட்டாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அப்படி பயப்படுற அளவுக்கு போன்ல யார்கிட்ட அப்படி பேசிட்டு இருந்தீங்க? அந்த நாட்டாமையும் டிராமாக்காரியும் ரெசார்ட் போனாங்கல்ல, ஆமா. அங்கேயே வச்சு அந்த டிராமாக்காரி கதையை முடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணிட்டு இருந்தேன். யோ, சும்மாவே இருக்க மாட்டியா நீ? ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து என் வயித்துல இப்படி புளிய கரைச்சிட்டு இருக்க? தேவையில்லாத வேலை பாக்குறனா? என்ன பத்மா நீயே எப்படி சொல்ற? அந்த டிராமாக்காரி செத்தா தானே நம்ம பிளானே ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் சரிதாயா, ஆனா இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்? யோ, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கல்ல. போலீஸ் வேற இப்ப வேவு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நீ ஏதாவது செஞ்சு சொதப்பி நான் தான் எல்லாத்தையுமே பண்ண அப்படின்னு வாண்டடா போய் மாட்டிக்குவேன்னு எனக்கு பயமா இருக்கு. அத கூட நான் யோசிக்காம இருப்பேனா பத்மா? போலீஸ பொறுத்த வரைக்கும் வீட்டை சுத்தி தான் அக்யூஸ்ட் இருக்கிறதா நினைச்சு வீட்டை தான் சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால வீட்டுக்குள்ள நாம ஏதாவது பண்ணாதான் ரிஸ்க். அதுக்காகத்தான் அவ எப்பதான் வெளியே வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நம்ம நாட்டாம அவளை ரெசார்ட் கூட்டிட்டு போய் என் வேலைய ஈஸியாக்கிட்டா. இப்போ அவளை ரெசார்ட்ல வச்சு முடிக்கிறதுக்கு நான் எல்லாம் செட் பண்ணிட்டேன். திரும்ப அவ வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா அவ பொணமாதான் வருவா. யோ, நீ என்னமோ எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு கரெக்டா முடிஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்க.
ஆனா எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கியா. எதுக்கு தங்கம் நீ பயப்படுற? ரிஸ்க் எடுத்தாதான் நாம இங்க வாழ முடியும். அப்படி ரிஸ்க் எதுவுமே எடுக்காம நீ ஈஸியா கோடீஸ்வரி ஆயிட முடியுமா? நீ கோடீஸ்வரி ஆகணும்னா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். எல்லாம் கரெக்டா நடக்கும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. இந்நேரம் என் ஆளுங்க கிளம்பி இருப்பானுங்க. இன்னும் 1 ஹவர்ல ரெசார்ட்ல வச்சு அந்த அஞ்சலி கதையை முடிச்சிருவானுங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. மாப்பிள, அஞ்சலி வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிட்டாங்க? வெளியில போயிருக்கா. வெளிய போயிருக்காங்களா? ஏதோ அன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அவங்க கூட அஞ்சலிய கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க எதுக்கு மாப்பிள அவளை தேடுறீங்க? நல்லா தலை வலிக்குது, அதான் காஃபி கேட்கலாம்னு கூப்பிட்டேன். காஃபி தானே வேணும்? ஒரு நிமிஷம் இருங்க. கவி, கவி. என்னம்மா? எங்க மாப்பிள எஸ்கேப் ஆவறீங்க? கொஞ்சம் இருங்க. கவி, என்னம்மா? கவி சீக்கிரம் வா. வரேன். மாப்பிளைக்கு தலை வலிக்குதா? ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. ஐயோ ஆண்டி, எனக்கு காஃபிலாம் வேண்டாம். ஏன் மாப்பிள இப்படி பதறீங்க? காஃபி தானே கேட்டீங்க. காஃபி தான் கேட்டேன். ஆனா கவி போடுற காஃபியை யாரு குடிக்கிறது? நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு வாட்டி பட்ட அவஸ்தெல்லாம் போதாதா? என்ன மாப்பிள இப்படி சொல்றீங்க? மகேஷ், நாளைக்கு காஃபி போட்டு கொடுத்தப்போ நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு சொன்னீங்க. ஓ, இப்ப எப்படி குடிக்கிறதுன்னு கேக்குறீங்க? கவி, அன்னைக்கு அஞ்சலியை வெறுப்பேத்துறதுக்காக நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அந்த காஃபிய அன்னைக்கு என்னால குடிக்கவே முடியல. அவ்வளோ கன்றாவியா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு தான் நான் குடிச்சேன். இப்போ அந்த காஃபியை நினைச்சா கூட ஐயோ எனக்கு வேணாம். காஃபி வேண்டாம். ஏன் மாப்பிள, கவி அன்னைக்கு எவ்வளவு ஆசையா உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்திருக்கா. அத போய் இப்படி எல்லாம் சொல்றீங்களே. என் பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். ஆண்டி, கவி போடுற காஃபிய நீங்க குடிச்சிருக்கீங்களா? அவளை காஃபி போட சொல்லி அத குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுங்க. அவ போடுற காஃபிய குடிச்சிட்டு ஒருத்தன் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம்.